Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. ஏய், என்ன யோசிச்சிட்டு இருக்க? சாப்பிடு. எப்படி? கையால எடுத்து வாயால. என் நிலைமை உனக்கு அவ்வளவு கிண்டலா இருக்குல்ல? பின்ன என்னடி, இப்படியே சாப்பிடாம இருந்தா பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? அங்க என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு நினைச்சாலே என்னால எப்படி சாப்பிட முடியும்? அவங்களெல்லாம் நல்லபடியா பிரச்சனையில இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னா அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல. அதுக்கு முதல்ல இப்ப நீ சாப்பிடு. என்ன சொல்றா? சாப்பாடு எப்படி இருக்கான்? எங்க ஆண்டி எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. தம்பி தங்கச்சிங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மல்லி, ஏன் இப்படி பண்றமா? உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸோட வந்திருக்கேன். உனக்கு வேலை கிடைச்சாச்சு. என்ன சாப்பிட வைக்கிறதுக்காக போய் தானே சொல்றீங்க? என்னடி ஒரு பெரிய மனுஷிய இப்படி கேவலப்படுத்துற? உன் விஷயத்துல நான் போய் சொல்வேனா? இத பாரு, உன்னை சாப்பிட வைக்கிறது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயமே இல்ல. மண்டையில நங்கு நங்குன்னு கொட்டியாவது உன்னை சாப்பிட வச்சிருவேன். நிஜமாவே உனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. இப்பதான் ஏதோ போன்ல பேசிட்டு வரேன். நிஜமாவா பெரியமா? என்ன வேலை? நீ முதல்ல சாப்பிடு, அப்புறமா சொல்றேன். மெதுவாடி, மெதுவா சாப்பிடுறீ. ஐயோ, நிஜமாவே வேலை கிடைச்சிருச்சுல? கிடைச்சிருச்சு. நல்ல சம்பளம் தருவாங்கல்ல? நீ கேட்ட 20 லட்சம் ரூபாயும் தரேன்னு சொல்லிட்டாங்க. என்ன வாயடிச்சு போயிட்டீங்க? 20 லட்சம் பெரியமா? ஆமா, வேலை 2 மாசம் தான்ல. என்ன ஆண்டி சொல்றீங்க? அது நமக்கு தெரிஞ்ச பையன்தாமா. 2 மாச வேலைக்கு 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டான். அப்படி என்ன வேலை ஆண்டி? ஒரு குழந்தைய பாத்துக்கணும். அதுக்கு போய் 20 லட்சமா? அதுவும் 2 மாசத்துக்கு? நீ சும்மாரு. நான் நல்ல குழந்தைங்களை பாத்துப்பேன்ல, அத பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் எனக்கு அவ்வளவு சம்பளம் தரேன்னு சொல்லிருக்காங்க. இல்லையா பெரியமா? அந்த குழந்தைய நீ நல்லா பாத்துக்கிட்டா 2 நிமிஷம் கூட இல்ல, உனக்கு அங்க வேலையே கிடையாது. உடனே திருப்பி அனுப்பிடுவாங்க. என்ன சொல்றீங்க பெரியமா? 2 மாசத்துல அந்த குழந்தை உன்னை வெறுக்கிற மாதிரி நீ பண்ணிட்டேனா உனக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க. நீ பாட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டே இருக்கலாம். சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல பெரியமா. உனக்கு நான் புரியுற மாதிரியே சொல்றேன், நல்லா கேட்டுக்க. எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான், நல்ல வசதியான பையன். அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்கு. திடீர்னு அவன் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தைய அவன் தான் பாத்துக்கிட்டான். அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா அந்த குழந்தை தனக்கு ஒரு அம்மா வேணும்னு அடம் பிடிக்குது. இப்ப நீ அந்த வீட்டுக்கு அந்த குழந்தையோட அம்மாவா நீ போற. பெரியமா, ஏய் இரு, சும்மா சும்மா வெறும் நடிப்புதான். 2 மாசத்துக்கு அந்த குழந்தைக்கு அம்மாவா நீ நடிக்கணும். அப்போ மல்லிக்கு தாலி கட்டி கல்யாணம் எல்லாம் நடக்குமா? அதெல்லாம் செட்டப், நம்ம பண்ற டிராமா. ஓ, நீ அந்த பொண்ணுக்கு அம்மாவா நடிக்கிறதுல அம்மாங்கிற பேரை கேட்டாலே வெறுப்பு வரணும். இது எல்லாத்துக்கும் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து வாங்கிடுவோம். 2 மாசம் கழிச்சு 20 லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கலாம். பரவாயில்லையே, இது நல்ல ஆஃபரா இருக்கே. ஏய் சும்மா இரு. அதுக்காக ஒரு குழந்தை கிட்ட போய் நம்ம வெறுக்கிற மாதிரி நடந்துக்க முடியுமா? ஏய், நீ என்ன அந்த குழந்தைய தத்தெடுத்தா வளர்க்க போற? 2 மாசத்துக்கு அம்மாவா நடிக்க போற. அந்த குழந்தை உன வெறுக்கிற மாதிரி நடிக்க போற, அவ்வளவுதானே? என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தை இல்ல பெரியமா. குழந்தைய கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்ல, அந்த குழந்தைக்கு அப்பா இருக்கும்போது அங்க போய் நான் எப்படி பெரியமா அம்மாவா இருக்க முடியும்? பாக்குறவங்க என்ன எப்படி புரிஞ்சுப்பாங்க? இல்ல புரிய வைக்கதான் முடியுமா? அதெல்லாம் தப்பாயிடும் பெரியமா. அந்த குழந்தைய கொடுமைப்படுத்துறதுலயும் சரி, நடிக்கிறதுலயும் சரி, எனக்கு உடன்பாடு இல்ல பெரியமா. அப்படின்னா உன் தம்பி தங்கச்சி அப்படியே விட்டுலாமா? இங்க பாருமா, உன்னை நான் தப்பான வேலைக்கு அனுப்பல. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. ஒருவேளை அது தப்பா இருந்தா கோடி ரூபாய் கொடுத்தாலும் உன்னை நான் அந்த வேலைக்கு அனுப்ப மாட்டேன். அந்த குழந்தையோட அப்பா ஒரு ஜென்டில்மேன்மா. எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு இருக்கிற அழகுக்கும் வசதிக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா அந்த பையன் தனக்கும் தான் பொண்ணுக்கும் இடையில யாரும் வந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கான்.
நீ இல்லனா யாரோ ஒருத்தி அந்த வேலைக்கு போக தான் போறா. போறவ கொடுமைங்கிற பேர்ல அந்த குழந்தைய என்ன பாடுபடுத்துவாளோன்னு தெரியாது. ஆனா நீ அந்த வேலைக்கு போனா கொடுமைப்படுத்தாமலேயே அந்த பொண்ணை உன்னை வெறுக்க வைக்க முடியும். அது மட்டும் இல்ல, ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பெரிய பாச பிணைப்பையே ஏற்படுத்தி கொடுக்கற அந்த புண்ணியமும் உனக்கு கிடைக்கும். உன் குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமைய ஒரு நிமிஷம் நீ நினைச்சு பாரு. கடவுள் ஒரு கதவை அடைச்சா மறு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்க. நீ இந்த சான்ஸ மிஸ் பண்ணா நீ உன் குடும்பத்தை மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். யோசிச்சுக்கோ. ஆமாண்டி, ஆன்ட்டி சொல்றதும் கரெக்ட் தான். 20 லட்சம்ங்கிறத உன்னால இந்த ஜென்மத்துல சம்பாதிக்கவே முடியாது. அந்த மொத்த காசு உனக்கு 2 மாசத்துல கிடைக்க போகுது. இதை விட்டா உன் தம்பி தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்ல. இங்க பாரு மல்லி, நான் உன்னை கட்டாயமே படுத்தல. நாளைக்கு காலையில நாகர்கோயிலுக்கு விசேஷத்துக்கு போன 20 பொண்ணுங்க திரும்பி வராங்க. நீ வேண்டான்னு சொன்னீன்னா அதுல ஒருத்திய நான் அந்த வீட்டுக்கு அனுப்ப போறேன். முடிவு உன் கையில. நீ என்ன சொல்ற? Chickamauga, chickamauga, chicka papa. Chickamauga, chickamauga, chicka papa. Chickamauga,